பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அது சங்கீதம் 98 அதனுடைய 9வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய இயேசு இனிமேல் இந்த உலகத்துக்கு அவர் வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறார் என்றால் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இந்த உலகத்துல எந்த மனுஷனிடத்திலும் நீதி அல்ல, எந்த மனுஷனும் நமக்கு சரியாக நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாது. ஆனா இயேசுவானவர் எப்படி வரப்போகிறார் என்றால் இந்த முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் ஜனங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது என்றால் ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். இந்த உலகம் நியாயம் தீர்க்கிறது போல நம்முடைய ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டார். இந்த உலகம் நம்மை பொய்யன் என்று சொல்லலாம், இந்த உலகம் நம்மை ஏமாற்றுக்காரன் என்று சொல்லலாம். இந்த உலகத்துல நாம் செய்யாத தவறுக்கு நாம் தண்டனை ஒருவேளை அனுபவித்து இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு மறைவாக எந்த ஒரு மனுஷனும் தப்பவே முடியாது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவன் எனக்கு இது சொல்லிட்டான், அவன் என்னை குற்றப்படுத்தினான் என்று சொல்லி அந்த குற்றத்தோடு நீங்க வாழாதீங்க. அந்த குற்றத்தை நினைத்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பதற்கு அவர் வரப்போகிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயம் தீர்க்கிற தேவன், நியாயத்தை விசாரிக்கிற தேவன். உங்களை, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளுனாங்களோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை நீதியோடு நியாயம் தீர்க்க வருகிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது அந்த இயேசுவின் இடத்துல நீங்க திரும்புங்க, கவலையே படாதீங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வந்து உங்களை விரோதிக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம எல்லாம் செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தை, நீர் நியாயாதிபதியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஜனத்தை நீதியோடு நியாயம் தீர்க்கிற தேவன். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். இன்னும் அதிகமாய் உம்மை நம்பி உம்மோடு கூட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நேரத்தை காலத்தை செலவழிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.